அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அப்போ முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, நாம் எந்தெந்த காலங்களில் எந்த காலத்தில் நாம் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் ஜோதிடத்தில் இருக்கு. இதனால் வரைக்கும் நம்ம அதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா, அது எல்லா மனிதனும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறது இன்னும் ஒன்று இருக்கு. அந்த கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்பது எது அப்படிங்கிறத எல்லா மனிதனுக்கும் தெரியாத விஷயம். அப்போ அந்த கவனமான விஷயம் எது என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு ஆயுள் சார்ந்த பிரச்சனை. அப்போ இந்த ஆயுள் சார்ந்த பிரச்சனையில் நாம் எந்த நட்சத்திரம் நமக்கு அந்த ஆயுள் பங்கத்தை கொடுக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் 120 ஆண்டு கால திசையை வாழப்போவதே இல்லை, அது நடக்கவும் நடக்காது. அப்போ ஒரு மனிதன் தான் பிறந்த காலத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அவன் 6 திசையை முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. 6 திசை. இப்போ ஒருத்தர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டார். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, ராகு திசை வரைக்கும் முடிச்சிருவார். இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா ஒரு 6 வருஷம்னு வைங்களேன். 6 வருஷம். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா பரணி 20 வருஷம், 26. பரணிக்கு அடுத்து என்ன சொன்னால் சுக்கிர தசைக்கு அடுத்து சூரிய தசை 26 ஒரு 6 32. சந்திரன் 10 42. சந்திரன் 10 42. செவ்வாய் ஒரு 7 49. 49 அப்படின்னு சொல்ல ராகு 49 ஒரு 18. 49 ஒரு 18 என்ன சொல்லலான்னா அதாவது சுக்கிரதசை சூரிய, அதாவது அசுவதி நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய பேலன்ஸ் திசை 6 வருஷம். சுக்கிரன் 20 வருஷம் 26. சூரியன் 6 32. சந்திரன் 10 42. செவ்வாய் 7 49. ராகு 18. 49 59 59 ஒரு 67 வயது வரை இவர் தீர்க்கமாக இருப்பார். அதற்கு அடுத்து வருகின்ற குரு தசையில் இவர் பண்ணிய பாப புண்ணியங்களுக்கு தக்கவாறு அந்த திசையை கடப்பாரா அல்லது அந்த திசையை என்ன சொல்றாருன்னா கடக்க மாட்டாரா. ஆனால் ராகு திசை வரைக்கும் இவருடைய காலங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். ராகு திசையை கடந்துருவார். ராகுதிசை அதே மாதிரி தான் உங்களுடைய ஆயுள் சார்ந்த ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடியது அப்படிங்கிறது எது என்று சொன்னால் உங்களுடைய 7வது திசை தான். உங்களுடைய 7வது திசை. ஒருத்தர் அவிட்டத்தில் போய் பிறந்திருக்கு. அவருக்கு எந்த திசை ஆயுளை முடிக்கும் என்று சொன்னால் சுக்கிர திசை தான் ஆயுளை முடிக்கப் போகிறது. ஏன்னா அது 7வது திசை. இந்த 6 திசைகளில் இவர் என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறாரோ
அது ஏழாவதாக வருகின்ற திசை அப்படின்னு சொல்லி ஏழாவதாக வருகின்ற திசையாக இருக்கிற காரணத்தினால மனிதனுடைய பிறப்பு என்பது 7 ஜென்மங்கள். அப்போ அந்த 7 ஜென்மத்தை இவர் கடந்து விடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அல்லது அந்த 7வது திசைக்குள்ளே இவருடைய மரணம் இருக்குமா என்பது இதற்கு மீறி அவர் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு ரேரான ஒரு அமைப்பு இருக்கலாம். அப்போ எல்லா மனிதனுக்குமே தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்குண்டான திசைதான் அவனுடைய ஆயுள். அப்போ எல்லா மனிதரும் என்ன செய்யணும் சார், இதுக்கு நடுவுலே சில பேர் இறந்து போயிடுறாங்களே சார், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்கலாம். ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டு போயிடுறான், இல்லை ஏதோ ஒன்றில் என்ன சொன்னான்னா அவனுக்கு இளம் வயது மரணங்கள் விடுகிறது. இதற்கு என்ன காரணம்டா, அவனுடைய இறப்பு இந்த 7வது திசைக்குண்டான நட்சத்திரத்தோடைய புத்தி, அந்தரம், சூட்சுமம், 7வது நட்சத்திரத்திற்குண்டான புத்தி, அந்தரம், சூட்சுமம் இதாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டியது, அசுபதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும், அசுபதி மகம் மூலம், அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவிடம் கவனமாக இருக்க வேண்டும். குரு திசை தான் இவனுக்கு 7வது திசை. அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். 7வது திசையாக குரு திசை வரும். அந்த குரு திசையில் தான் இவருடைய ஆட்டம் ஓட்டம் எல்லாத்தையும் ஒடுக்கிடுவான். அதுக்குள்ளே தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் குரு திசையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ எல்லாருமே இந்த 6 திசைகளிலும் என்ன சொன்னான்னா நல்ல பரிபாலனத்தோடு இருந்திருக்க வேண்டும், நல்ல ஒரு ஆதிபத்தியத்தோடு இவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த நல்ல ஆதிபத்தியத்தை, தர்மம், புண்ணியம் இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பண்ணியிருக்காங்களா அல்லது பண்ணலையா அப்படின்னு சொல்லி வரும்போது, இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், பெருமைக்குரிய மதிப்புக்குரிய யார், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மக நட்சத்திரத்தில் போய், அவருடைய இறப்பு எந்த காலத்தில் நடந்தது? குரு திசையில் தான் நடந்தது. அப்போ மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். அப்போ அந்த 7வது திசை ஆரம்பிக்கும் போது தான், 7வது திசை ஆரம்பித்தது இந்த வியாழ திசையில் தான் அவங்க மரணித்தாங்க. இந்த 6 திசை பரிபூரணத்துவமாக போயிடும். எல்லா மனிதனுக்குமே 6 திசையும் பரிமாணம். அதற்கு ஊடால யாராவது ஒருவருக்கு மரணம் சம்பவித்தால் அந்த மரணம் கூட இந்த 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான திசை, 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான புத்தி, அந்தரம், சூட்சுமம், அந்த 7வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த 7வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு 8 ஓடிக்கொண்டிருக்கும் போது தான் உங்களுடைய மரணங்கள் நிகழும் என்பது சாஸ்திர விதி. இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் தான் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதை கடந்து இருக்க வேண்டும் என்பதற்கு யாருக்குமே அந்த ஆசை வரவே வராது. ஏன்னா முடியாது. அந்த அளவுக்கு உடல் பலகீனங்களையும் சங்கடங்களையும் இப்போ எல்லாருமே அனுபவிச்சுட்ருக்கோம். அப்பங்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பயுமே இந்த 7வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வதத்தாரை நட்சத்திரம். 7வது நட்சத்திரம் என்பது வதத்தாரை. அப்போ செவ்வாய் திசை, அதாவது என்ன சொல்கிறான்னா கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் குரு திசை தான்
அவனுக்கு எண்டிங் பாயிண்டாக இருக்கும். சரியா? இப்போ குரு தசை தான் அவனுக்கு எண்டிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக வரும். அதற்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி தசை தான் எண்டிங் பாயிண்ட். சனி தசை தான் எண்டிங் பாயிண்ட். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சூரிய திசையில் போய் பிறந்தவன் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன் திசை தான் எண்டிங் பாயிண்ட். சரியா? அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சந்திர திசையில் பிறந்தவன் சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது தான் எண்டிங் பாயிண்ட். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன். சுக்கிரன் தான் இவனுடைய வாழ்க்கையின் எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா குரு திசையில் போய் பிறந்தவன் ராகு திசையில் போய் பிறந்தவன் ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். சூரிய திசை தான் இவனுடைய எண்டிங் பாயிண்ட் ஆகும். ஏன்னா 7வது நட்சத்திரம் வதத்தாரை. அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வியாழ திசையில் போயிடும். வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திர திசை தான் இவர்களுக்கு எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். வியாழ திசையோடைய எண்டிங் பாயிண்ட் சந்திர திசை. அதற்கடுத்து என்ன சொல்லணும்னா சனி திசையில் போய் பிறந்தவனுக்கு சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், செவ்வாய் திசை தான் சந்திரனுடைய திசையில் சனி திசையில் பிறந்தவனுடைய எண்டிங் பாயிண்ட். அவனுடைய செவ்வாய் திசையில் தான் அவனுடைய முடிவுரை இருக்கும். அது 6 திசையை ஓரளவு எல்லா மனுஷனும் கடந்துடும். 7வது திசை இவனுக்கு மரண திசை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதற்கடுத்த புதன் திசையில் போய் பிறந்தோம். புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு திசை தான் இவர்களுடைய எண்டிங் பாயிண்ட். நீங்கள் எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன சொல்கிறான்னா அவன் பிறந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரத்திற்குண்டான புத்திகள் வரும்போதும் அந்தரங்கள் வரும்போதும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் இது விளையாட்டாக யாருமே சொல்ல. ஆயுள் கணிதத்தில் 7வது திசை தான் உங்களுடைய ஆயுளை முடிக்கப் போகிறது. அதில் மாற்றம் கிடையாது. அதற்கு இடையில் உங்களுக்கு ஆயுள் சார்ந்த ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், அப்போ இந்த 7வது நட்சத்திரத்திற்குண்டான புத்தி, அந்தரம், சூட்சுமங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தான் அவன் உங்களை கவாத் பண்ணிடுவான். கவாத் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் என்ன சொன்னா கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த கவாத் பண்ணுகின்ற இதை நாம் எப்படி 7வது திசை உறுதி அப்படின்னு சொல்லிட்டான். அதை மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்போ இப்போ நீங்கள் ஆயுள் கணிதமே போட்டுக்கலாம். நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா கேது திசையில் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் திசை இருப்பு ஒரு 6 வருஷம் இருக்குது அப்படின்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 5 திசையை மொத்தமாக கூட்டிக்கிடும். இந்த 5 திசையை மொத்தமாக அப்போ என்ன சொல்லலான்னா பரணிக்கு உண்டான சுக்கிரன் 20, 26, 26க்கு அடுத்து 36, 36 ஒரு 7 என்ன சொல்லலான்னா 43, 43 ஒரு 18, 43, 53, 61 ப்ளஸ் இவனுடைய கேது திசையுடைய இருப்பு இதை கூட்டிக்கணும். 67 வயது வரைக்கும் நான் சொல்லலான்னா இவர் ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. அதற்கடுத்து இவருக்கு ஆயுள் பங்கம் வரப்போவது வியாழ திசை தான். இந்த வியாழ திசையில் இவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒன்று புனர்பூசம் அப்படின்னு எடுக்கும்போது அது சனி சாபம் பெற்ற நட்சத்திரம். விசாகம் என்று எடுக்கும்போது அது ராகு சாகம் பெற்ற நட்சத்திரம்.
அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புரட்டாதி என்பது சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்போ இதன் மூலமாகத்தான், இந்த கிரகங்கள் மூலமாகத்தான், இந்த 3 நட்சத்திரங்கள் மூலமாகத்தான் இவர்களுக்கு நோய் என்பது வந்து வரும். அப்படி தான் இருக்கும். அதில் மாற்றம்லாம் பண்ண முடியாது. அப்போங்கும்போது இதுதான் உங்களுடைய ஆயுளுடைய உண்மையான நிலைமை. உங்களுடைய பேலன்ஸு திசை, உங்களுடைய திசை இருப்பு, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தீர்களோ அதோடைய பேலன்ஸு போட்டுக்கிட்டு மிச்சம் வந்து என்ன சொல்கிறான்னா 5 திசையை முழுமையாக போடும். இப்போ வந்து இன்னொரு இது வேணால் உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணி நட்சத்திரத்தில் போயிருக்கிறார். பேலன்ஸு திசை வந்து 15 வருஷம் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிடும். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், இந்த 5 திசையோடைய முழுமையை போடுங்க. அதோட இதை கூட்டிக்கிடுங்க, உங்கள் பேலன்ஸ் திசையை கூட்டிக்கிடுங்க. அப்போ 6 திசை முடிகின்ற வரை கவலைப்பட வேண்டாம். இந்த 6 திசைகள் முடிவதற்குள்ளாக எதில் கவலைப்படணும் அப்படிங்கிற வந்து வண்டி எந்த டேஞ்சர் ஜோனில் போய் போனால் மாட்டும் அப்படின்னா, உங்களுடைய 7வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்திற்குண்டான திசையோ புத்தியோ அந்தரங்களோ ஓடும்போது நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். இல்லைன்னா அதில் ஏதாவது என்ன சொன்னால் ஒரு சுணக்கங்களை வைத்து விடுவான். அப்போ வைத்து விடுவான் என்று சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய 7வது நட்சத்திரத்திற்குண்டான புத்தி, அந்தரம், சூட்சுமங்கள் கண்டிப்பாக ஓடும். ஒவ்வொரு திசையிலையும் புத்தி, அந்தரங்கள், சூட்சுமங்கள் ஓடும்போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 7வது திசைக்குண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர விருட்சம், இப்போ 7வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்குண்டான, இப்போ ஒருத்தருக்கு வந்து 7வது திசை வந்து சுக்கிர திசை. அப்போ சுக்கிர திசை அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னோன்னா, பரணிக்குண்டான அந்த நெல்லிக்கனி, பூர நட்சத்திரத்திற்குண்டான அந்த எலுமிச்சை மரம், பூராட நட்சத்திரத்திற்குண்டான அந்த மரம், இந்த 3ஐயும் எங்காவது ஒரு இடத்தில் நட்டி வைத்து விட வேண்டும். அப்போ உங்களுடைய 7வது நட்சத்திரத்திற்குண்டான 3 மரங்கள் இருக்கிறது. அந்த 3 மரங்களை ஏதாவது ஒரு கோவிலில் நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த ஆயில் சார்ந்த விஷயத்தில் வந்து எடையடையே வருகின்ற இந்த புத்தி, அந்தரம், சூட்சுமங்களில் வரக்கூடிய இம்சைகளை இந்த 3 விருட்சங்களை நட்டு நாம் பராமரிக்கும் போது, இந்த 3 விருட்சங்களை நாம் நட்டு பராமரிக்கும் போது கண்டிப்பாக என்ன நடக்கும்? உங்களுடைய சோதனைகளிலிருந்து கொஞ்சம் குறைவாக தப்பித்து கொள்ளலாம். எல்லா மனிதனுக்குமே அவனுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திர திசைக்குண்டான காலம் ஆரம்பித்தவுடன் நாம் மேலோகம் போவதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த பதிவின் ஒரு முக்கியத்துவம். ஆயுளில் ரகசியம். புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே உங்களுடைய 7வது நட்சத்திரம் திசை ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து முடிவரைக்குள்ளான காலம் வரை உங்களுடைய மரணம் சம்பவிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, படித்ததை சொல்லிட்டேன், பார்த்துடுங்க. அதற்கு தீர்வும் சொல்லிட்டேன். அந்த 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்தை நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் இடைப்பட்ட வாழுகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் உங்களை காப்பாற்றும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.